தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 13வது வாரம் வெள்ளிக்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, ஆறுதலின் மக்களாவோம். அன்பார்ந்தவர்களே, நாம் கடவுளுடைய அருளையும் இரக்கத்தையும் பெற்றவர்களாக இருக்கின்றோம். நம் தேவன் ஆறுதலின் தேவன். நம்முடைய எல்லா நிலைகளிலும் இக்கட்டுகள், இன்னல்கள், இடையூறுகள், வேதனைகள், சோர்வின் மத்தியிலே நமக்கு ஆறுதல் கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றார். அதைத்தான் பவுலடியார் தன்னுடைய திருமுகத்தில் சொல்லுகின்ற பொழுதும் 2 கொரிந்தியர் 1:3 நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை இரக்கம் மிகுந்த கடவுள், அவரே ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்று என்று சொல்லுகின்றார். எத்தகைய சூழலில் ஆறுதல் தருபவராக இருக்கின்றார். 2 கொரிந்தியர் 7:6 தாழ்ந்தோருக்கு ஆறுதல் அளிக்கும் கடவுள் நம் தேவன் என்று சொல்லப்படுகின்றது. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் தருகின்ற இலைப்பாற்றி வெற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆறுதல் கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றார். திருப்பால் 23:4 இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் ஆண்டவருடைய கோலும் கைத்தடியும் நமக்கு துணையாக இருக்கும் என்று சொல்லி ஆற்றுப்படுத்துபவராக இருக்கின்றார். நீ எப்பக்கம் சென்றாலும், நீ எங்கு சென்றாலும் உன்னோடு வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி நமக்கு துணை புரிகின்ற தேவனாக இருக்கின்றார். இத்தகைய தேவனை கடவுளாக கொண்டிருக்கின்ற நாம் நம்மோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு ஆறுதல் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும், துணை புரிபவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது, தன்னுடைய தாயினுடைய இறப்பிலே சோர்விலே இருந்த ஈசாக்கிற்கு ரெபேக்காவுடைய உடனிருப்பு ஆறுதலை கொடுத்தது, அந்த கவலையை மறக்க வைத்தது என்று சொல்லப்படுகின்றது. நம்முடைய வாழ்வை சிறிது அலசி பார்ப்போம். நம்முடைய இருப்பும், நம்முடைய வார்த்தைகளும், நம்முடைய செயல்பாடுகளும் நம்மோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றதா? அமைதி தரக்கூடியதாக இருக்கின்றதா? கவலைகளை போக்கக்கூடியதாக இருக்கின்றதா என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம். 1 சாமுவேல் 1 படிக்கின்ற பொழுது, அண்ணா தனக்கு குழந்தை இல்லையே என்று சொல்லி ஆலயத்திலே அழுது கொண்டிருக்கின்ற பொழுது, உண்ண மறுக்கின்ற பொழுது, அவருடைய கணவராக இருக்கின்ற எல்கானா சொல்லுகின்ற வார்த்தை, ஏன் அழுது கொண்டே இருக்கின்றாய்? ஏன் சாப்பிட மறுக்கின்றாய்? நான் உனக்கு 10 புதல்வர்களை விட மேலானவன் அல்லவா என்று சொல்லி ஆறுதல் கொடுப்பதாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நாம் நம்மோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு ஆறுதலையும் தேற்றுதலையும் கொடுப்பவர்களாக இருக்கவேன். அப்படி என்றால் நான் பிறருக்கு ஆறுதலை கொடுக்க வேண்டுமெனில் கிறிஸ்து இயேசுவின் மனநிலை எனக்கு இருக்க வேண்டும். பாடுவார் சொல்வதை போல கிறிஸ்து இயேசுவின் மனநிலை என்பது பிறரை புரிந்து கொள்வதை தான் இன்றைய நற்செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. மத்தேயு ஆறுதல் இழந்தவராக இருக்கின்றார். வசதிகள் இருந்தன, வாய்ப்புகள் இருந்தன, வரி வசூலிப்பவராக இருந்தார். ஆனால் ஏச்சுக்களும் பேச்சுக்களும் பாவி என்கின்ற முத்திரையும் அவருடைய உள்ளத்தின் ஆறுதலை கெடுக்கக்கூடியதாக இருந்தது, ஆறுதலை இழக்க செய்யக்கூடியதாக இருந்தது. இத்தகைய நிலையில் உள்ளத்திலே சோர்வுற்று, வெளியிலே புன்னகை இருந்தாலும் உள்ளத்திலே சோர்வுற்று அமர்ந்திருந்த மத்தேயுவை, லேவியை இயேசு கண்டார் என்று சொல்லப்படுகின்றது. உள்ளத்தின் உள்ளாலம் வரை ஊடுருவி பாயக்கூடிய இயேசுவினுடைய அந்த கருணையின் பார்வை அவருடைய உள்ளத்திலே ஆறுதலுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற ஏக்கத்தை கண்ணோக்கியது. அழைக்கின்றார், என்னை பின்பற்றி வா என்று அழைக்கின்றார். அவர் நிலையிலே அவரை ஏற்றுக்கொள்கின்றார். மத்தேயும் தன்னுடைய உள்ளத்துக்கு ஆறுதல் கிடைத்ததை உணர்ந்து, தன் உள்ளத்திற்கு வாழ்வு கிடைத்ததை உணர்ந்து அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர். எனவேதான் அந்த ஆறுதல் அடைந்த இதயம் தன்னைப் போல ஆறுதலுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற மற்ற வரி தண்டுபவர்களையும் பாவிகளையும் அழைத்து அவர்களோடு இயேசு பந்தியிலே அமர அவருக்கு அழைப்பை விடுக்க தூண்டியது. ஆறுதலை பெற்றுக்கொண்ட அவர் ஆறுதலை பகிர்ந்து கொடுப்பவராக இருக்கின்றார். எனவேதான் அசிசியார் ஜெபத்தில் இவ்வாறு ஜெபிப்போம், ஆறுதலை பெற விரும்புவதை விட ஆறுதலை கொடுக்கவும் என்று சொல்லுவார். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய புன்சிரிப்பு, நம்முடைய உடனிருப்பு, நம்முடைய அருகாமை, நம்முடைய செயல்பாடுகள் நம்மோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு துன்பத்திலே, துயரத்திலே, வேதனையிலே, இக்கட்டுகளிலே, மனசோர்விலே,
தோல்வியிலே, அவமானத்திலே, சாவின் பிடியிலே சிக்கி தவிக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அவர்கள் அந்த கவலையை, துன்பத்தை, வேதனை மறப்பதற்கு நம்முடைய உடனிருப்பு பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அன்பினால், பரிவினால், பாசத்தினால், புன்சிரிப்பினால் பிறருக்கு நம்மால் ஆறுதல் கொடுக்க முடியும். பொருளை கொடுத்துதான் ஆறுதல் கொடுக்க வேண்டும் என்பதல்ல. நம்முடைய உடனிருப்பு போதும், நம்முடைய ஒரு சிறு செயல்பாடு போதும் வேதனையில் இருக்கின்ற மனிதர்களுக்கு வாழ்வை காட்ட முடியும், ஒளியேற்ற முடியும். ஆகவே அன்பு சொந்தங்களே, இதோ இந்த நாளிலே இறைவன் இத்தகைய அழைப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றார். நாம் இருக்கின்ற இடத்திலே நம்மோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு, துன்பத்தில் இருக்கின்றவர்களை, கண்ணீரோடு இருக்கின்றவர்களுக்கு நாம் துயர் துடைக்க முற்படுவோம். எனில் ஆண்டவர் நமக்கு ஆறுதல் கொடுப்பவராக இருக்கின்றார். எரேமியா புத்தகத்தில் 31:13 இவ்வாறு சொல்லுகின்றார்: அவருடைய அழுகை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன், அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன், துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை தருவேன் என்று சொல்லி இருக்கின்றார். ஆகவே அழைக்கின்ற ஆண்டவர் நமக்கு ஆறுதல் தருபவராக இருக்கின்றார். ஆறுதலை பெற்றுக்கொள்வோம். பெற்றுக்கொண்ட ஆறுதலையும் அமைதியும் பிறருக்கு பகிர்ந்து கொடுப்போம். இறை சாட்சிகளாக மாறுவோம். அன்னை மரியாள் செய்ததை போல, புனிதர்கள் செய்ததை போல, யோசேப்பு வாழ்ந்து காட்டியதை போல நாமும் ஆறுதலின் தூதுவர்களாக மாறுவோம். கடவுள் நம்மையும் நம் வழியாய் பிறரையும் அருள் கூர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆறுதலால் நிறைத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.